கொலை பண்ணவளா இருக்க கூடாது. கொலை பண்ணவளா? அத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. என்ன மகா சொல்ற? எனக்கு அந்த தேஜா மேலதான் சந்தேகம் இருக்கு. நிச்சயமா அவதான் இத பண்ணிருக்கணும். ஹோட்டல்ல சண்டை நடந்தது, வெளியே வந்து பிரச்சனை பண்ணது, தேஜாவோட சேர்ந்து நம்ம லக்ஷ்மியை கடத்தினது, எல்லாத்துக்கும் சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. இல்லைங்க, எல்லாம் இருந்தோ எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. அது எப்படிங்க? கடத்தினவங்க தேஜாவை விட்டுட்டு லக்ஷ்மியை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹோட்டல்ல சண்டை வரத்துக்கு காரணம் தேஜா தானே. அப்புறம் எதுக்கு தேஜாவை விட்டுட்டு லக்ஷ்மியை மட்டும்? இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன சொல்ல வர மகா? சாமுண்டீஸ்வரி, ராஜு, தேஜா இவங்க 3 பேரும் போட்ட திட்டமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்ற? உள்ளுணர்வுங்க. நடந்த மொத்த சம்பவத்துல எங்கேயோ ஏதோ உறுத்துது. எங்கேயோ ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. அது ஏதோ ஒண்ணுதான் தேஜா பண்ண சதியா இருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. இதுக்கு அந்த தேஜா மட்டும் காரணமா இருந்தா அவளை நான் சும்மா விட மாட்டேமா. விடவே கூடாதுங்க. அதுவும் லேட் பண்ணாம உடனே ஆக்ஷன் எடுக்கணும். சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? உடனே செய்யறேன். நம்ம ரவி விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவ பதில் சொல்லி ஆகணும். என்ன பண்ணணும் அதை சொல்லு. லேப் ரிப்போர்ட் ரெடியா இருக்குன்னு போன் வந்திருக்கு. அதுல விஷம் இருக்குன்னு எனக்கு போன்ல கன்ஃபார்ம் பண்ணாங்க. முதல்ல அந்த லேப் ரிப்போர்ட்டை வாங்கணும். நிஜமாவே விஷம் இருக்கா? லேப்ல இருந்து போன் பண்ணவங்க அப்படிதான் சொன்னாங்க. அதை நம்ம கையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை உறுதி பண்ணிக்க முடியும். ஒருவேளை அந்த கேக்ல விஷம் இருந்ததுன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா ராஜு அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. நிச்சயமா தப்பிக்க விட மாட்டேன். ஏற்கனவே அந்த டெலிவரி பாயோடைய வாக்குமூலம் ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல்ல அவனை பிடிச்சி உள்ள போட்டுறேன். அதை தாங்க நம்ம உடனே பண்ணணும். அந்த குடும்பத்தோட பெரிய பலமே ராஜு தான். அவனை மட்டும் முடக்கிட்டா தேஜாவை ஈஸியா பிடிச்சிடலாம். நல்ல ஐடியா. அவங்க ஒவ்வொருத்தரா பிடிச்சி உள்ள போட்டாதான் வெளியே நம்ம சுதந்திரமா விசாரணை பண்ணி லக்ஷ்மி கொலையில அவங்க பங்கு என்னன்னு ப்ரூஃபோட கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு அவங்களை ஜெயில போடணும். ஆமா, அந்த ரிப்போர்ட் ரெடியா இருக்குன்னு சொன்னேன். ஆமாங்க. வா, இப்பவே போய் வாங்கலாம். இப்பவே வா. ஆமா, எதையுமே டிலே பண்ணக்கூடாது மகா. உடனடியா போறோம். அந்த லேப் ரிப்போர்ட்டை வாங்கணும். இன்ஸ்பெக்டரை கூடவே கூட்டிட்டு போலாம். எந்த வேலையா இருந்தாலும் அதை தள்ளி வைக்க கூடாது. உடனடியா பண்ணணும். வா. இப்படியே ஒப்பாரி வச்சுட்டே இருந்தா போன உயிர் வந்துருவா போது. அவ போயிட்டா மகராசி. இருக்கிறவங்க வாழ வேணாமா? அழுதது போதும். எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னொரு இழவு விழுந்தா இந்த வீடு தாங்காது. இப்ப கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? அப்பவே என் வார்த்தையை கேட்டிருக்கணும். பணக்காரங்க நல்ல சொத்தும் சுகமுமா வாழலான்னு பேர் ஆசைப்பட்டு வேண்டாத வீட்டுல கட்டி கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணுன்னு இப்படி மூலையில உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். அண்ணி, இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? அக்கா போன இடத்துக்கே எங்களும் அனுப்பாம விட மாட்டீங்களா? அடி படுபாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தடி சொல்ற? அவ நல்லதுக்காக கல்யாணம் வேணான்னு சொன்ன நான் கெட்டவ? என் பேச்ச கேட்காம அவளை அனுப்பி வச்ச இவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல? அப்படிதானே? நீங்க நல்லவங்க தான் அண்ணி, ரொம்ப நல்லவங்க. நாங்க எல்லாருமே கெட்டவங்க. போதுமா? அக்கா இருந்த வரைக்கும் அவளை நிம்மதியாவே இருக்க விடல. செத்ததுக்கு அப்புறமும் அவளை கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்களா அண்ணி?
எப்படி அண்ணி உங்களுக்கு மனசு வருது? யாரு? நானா? கரிச்சு கொட்டுறேனா? நாக்கு மேல பல்ல போட்டு பேசாதடி, வாய் அழுகிடும். அந்த ரவி படுபாவி என் நாத்தனார திட்டம் போட்டு கொண்டு இருக்கான். உங்க யாருக்காவது அந்த அநியாயத்தை தட்டி கேட்க துப்பு இருந்துச்சா? நான் தாண்டி அங்க கேட்டேன். மொத்த குடும்பத்தையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டவன் நானு. என்ன பார்த்து என்ன பேச்சடி பேசுற? போதும் அண்ணி. அக்காவோட சாவுல இருந்து யாராலையும் வெளியில வர முடியல. மனசுல ரணமா கிடக்குது. மேலும் மேலும் பேசி பேசி எங்க எல்லாரையும் கொல்லாதீங்க. நாங்க உயிரோட இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா அந்த சாப்பாடுல விஷத்தை வச்சு எங்க 3 பேருக்குமே கொடுத்துருங்க. போய் சேர்ந்துடுறோம். அதை விட்டுட்டு இப்படி வார்த்தையால தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க நீ ப்ளீஸ். ஐயோ, என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? நான் தேள் மாதிரி கொட்டுறேனா? ஐயோ, இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏண்டி சின்ன பிசாசு, உங்களுக்காக நான் பாடா படுறேன். என்ன போய் இந்த வார்த்தை பேசிட்டியே, விளங்குவியா நீ? விளங்க மாட்டேன்னு அக்காவை கரிச்சு கொட்டினீங்க. போய் சேர்ந்துட்டா. கவலைப்படாதீங்க, உங்க வாயில விழுந்து யாரும் பொழைக்கல. நாங்களும் அக்கா கூடவே போய் சேர்ந்துடுறோம். ஏய் வாய், என்னம்மா வாய் அடிக்கிற? இங்க பாரு, நீ எங்கேயோ போ, எப்படியோ போ, எனக்கு கவலை இல்ல. சாப்பாட்டை கொட்டிக்கிட்டு போ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா சாப்பாடையும் நீங்களே கொட்டிக்கோங்க அண்ணி. என்ன நிம்மதியா அழுவாவது விடுங்க. இங்க பாருடி, என்ன என்ன வேணாலும் எடுத்தெறிஞ்சு பேசுங்க. ஆனா அந்த குடும்பத்தை நான் தான் பதில் சொல்ல வைக்க போறேன். அப்ப தெரியும் இந்த மல்லிகா யாருன்னு. நன்றி கிட்ட ஜென்மங்க, இதுங்களுக்காக நான் பாடுபடுறேன் பாரு. என்ன சொல்லணும்? குடும்பமா இது? உங்களை தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு வேற மயக்கம் வந்துரும். அந்த பழியும் ஏன் மேல விழவா? 2 வாய் சாப்பிட்டு போய் அழுங்க. வேண்டாம்மா, வேண்டாம். நான் மயக்கி விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு வேணும். இந்த வெட்டி வீரா பொண்ணு குறைச்சல் இல்ல. ஏங்க, உங்களுக்கு எப்படி? அவங்க கூட சேர்ந்து நீங்களும் உண்ணாவிரதமா? முடியலடி. இந்த மாதிரி இறக்கமே இல்லாத ஒரு ஜென்மத்தை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. வேணாமா, வேணாம். உன் கூட வாக்குவாதம் பண்ணி நான் தான் தோத்து போகணும். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. போனா போங்க. ஏன் வயிறா பட்னி கிடக்குது? வயிறு காஞ்சா தன்னால வந்து திங்க போறீங்க. உங்கள மாதிரி பட்னி கிடக்க நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடதான் போறேன். இவ வேற சாப்பிடறத பாத்துக்கிட்டே இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். என் பேர் மகாலட்சுமி. ரிப்போர்ட் ரெடியா இருக்குன்னு லேப்ல இருந்து ஃபோன் வந்தது. உங்களுக்காக தான் மேடம். லேப் டெக்னீஷியன் வெயிட் பண்றாங்க. வாங்க மேடம். வாங்க மேடம். மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ. மேடம், ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உங்க டெக்னீஷியன் கிட்ட பேசினப்போ அந்த கேக்ல விஷம் இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதான். அந்த கேக்ல பாக்டீரியா இருந்த விஷயம் நிஜம்தான். இந்த ரிப்போர்ட்டும் அதை தான் சொல்லுது. நீங்களே பாருங்க. எனக்கு இந்த மெடிக்கல் வார்த்தை எல்லாம் புரியாது. இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். அந்த கேக்ல இருந்தது ஈகோலைங்கிற பாக்டீரியாவோட புது ஸ்ட்ரெயின்.
அதாவது பலப்படுத்தப்பட்ட கிருமின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். பொதுவா சாப்பாட்டுல ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு ஈகோலை, பொட்டீனியம்னு பல பாக்டீரியாக்கள் காரணமா இருக்கு. இப்போ ஈகோலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தீமை பண்ணாத சாதுவான பாக்டீரியாவும் இருக்கு, நம்மள படுத்தி எடுக்கிற பாக்டீரியாவும் இருக்கு. அவ்வளவு வெரைட்டியும் அந்த பாக்டீரியால இருக்கு. ஏதோ புது ஸ்ட்ரெயின் சொன்னீங்க. எஸ், இந்த கேக்ல நாங்க கண்டுபிடிச்சது புது விதமான பாக்டீரியா, அதாவது செயற்கையா வலுப்படுத்தப்பட்ட பாக்டீரியான்னு நான் சந்தேகப்படுறேன். அப்படின்னா அதாவது உடம்புக்கு கேடு பண்ற பாக்டீரியாவை தனியா எடுத்து வளர்த்து அதோட கெடுதல் தன்மையை அதிகப்படுத்தி வெளியே விட்டுருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அது சாத்தியமா? சரியான லேப் இருந்தா சாத்தியமாகும். ஒன்ன மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த கேக்ல இருந்த அந்த புது ஸ்ட்ரெயின் தானா வரல. அது யாரோ சதி பண்ணி மிக்ஸ் பண்ணி கேக்ல ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர், இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? புரியுது சார், இது நல்ல எவிடன்ஸ் தான். ஆனா அந்த ராஜ ஈஸ்வரி கும்பல் சரியான கிரிமினல் போல இருக்கு சார். அந்த கேக்ல விஷம் கலந்துருக்கலாம், ஆனாலும் உங்க குழந்தையோட வயித்துல இருந்து எடுத்த சாம்பிளை வச்சு விஷம் இல்லைன்னு வாதாடுவாங்க. அதுக்கு என்ன சார் பண்ண போறோம்? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த கேக்ல விஷம் இருக்குன்னா பிரியா இந்த கேக்க தானே சாப்பிட்டா, அப்ப அவ வயித்துல மட்டும் எப்படி விஷம் இல்லாம போகும்? எனக்கும் அதே குழப்பம்தான். உமா அந்த லேப் நம்பகமான லேப்னு சொன்னாலே. சார், நீங்க உங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த பாக்டீரியாவுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்ல வச்சுட்டா அதுவே போதும் சார். சார், அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த சீஃப் சொன்னாங்கல்ல, அந்த பாய்சனுக்காக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. உங்ககிட்ட சொன்னதை அவங்க கோர்ட்ல வந்து சொன்னா போதும். அந்த ராஜு அசைக்க முடியாம மாட்டிப்பான். உங்களால அது முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். ட்ரீட்மெண்ட் நடந்தது என் தம்பியோட ஹாஸ்பிட்டல்ல தான். நிச்சயமா கோர்ட்ல வந்து என் தம்பியும் அவன் பொண்டாட்டியும் சாட்சி சொல்லுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இன்ஸ்பெக்டர். அதை மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க சார். அவனை வாரண்டோட போய் உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம். நிச்சயமா நான் என் தம்பியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். அப்போ இந்த லேப் ரிப்போர்ட் காப்பி உங்ககிட்ட இருக்கட்டுமா? ரிப்போர்ட் தானே சார், நான் உங்களுக்கு ஒரு காப்பி ரெடி பண்ணி தரேன். கண்டிப்பா வேணும். அதை நான் எவிடன்ஸ் லிஸ்ட்ல சேர்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க அவன? லக்ஷ்மி, ரவி, என்னடா இதெல்லாம்? இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? லக்ஷ்மியோட இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு தான், யாராலையும் தாங்கிக்க முடியாத இழப்பு தான். அதுக்காக அவளையும் நினைச்சு அழுதுகிட்டு இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா போனவ திருப்பி வரவா போறா? டேய், உனக்கு என்னடா வேணும்? நீ சாப்பிடணும்டா, வீட்டை விட்டு வெளியே வரணும், 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். இப்படியே கிடந்தா மென்டலா போய் சட்டை கிழிச்சு தாண்டா அலைவ. பிடிக்கட்டும்டா, பைத்தியம் பிடிக்கட்டும். இப்படி அவன் ஞாபகத்தோட வாழ்றது என்னால முடியலடா. டேய், ஏதோ பாறாங்கல்ல மனசுல வச்சுக்கிட்டு சுத்தியால் அடிக்கிற மாதிரி இருக்குடா. ஐயோ, நான் வாடுற ஒவ்வொரு செகண்டும் நரகமா இருக்கு. இதை விட சுயநினைவு இல்லாம பைத்தியமானா கூட பரவாயில்லன்னு தாண்டா இருக்கு. தப்புடா. வீட்டுல அண்ணி தங்கச்சின்னு அத்தனை பேரும் அழுகுறாங்கடா. லட்சுமி போனதை விட உன்னை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறாங்க. டேய், நான் உன்னை விட பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு புத்தியும் கிடையாது. ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. ப்ளீஸ்டா. எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல, எங்கேயும் வர பிடிக்கல. போடா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு ப்ளீஸ். டேய், இப்படியா இருந்து என்னடா பண்ண போற?
அடிச்சிட்டு அழுதாலும் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருந்தாலும் போனவ திரும்பி வரவா போறா? என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? டேய் புரிஞ்சுக்கோடா. மனசு அளவுல நான் உடைஞ்சு போயிருக்கேன். உடைஞ்ச பாதி மனசு காணாம போயிடுச்சு. இந்த வலியும் வேதனையும் நான் தாண்டா அனுபவிக்கணும். அவளை காப்பாத்தாம விட்டுட்டேனடா. அந்த குற்ற உணர்ச்சிக்கு நான் தானடா பதில் சொல்லணும். பதில் சொல்லு. யார் வேணான்னு சொன்னா? அதுக்காக தனியா இருக்கணுமா? வெளியில வாடா, அப்பதான் உன்னோட குற்ற உணர்ச்சியில இருந்து உன்னால வெளியே வர முடியும். இல்ல என்னால முடியலடா. எனக்கு எதுவும் பிடிக்கலடா. இங்க இருந்து போயிடுறா. போயிடு ப்ளீஸ். டேய் இங்க பாரு, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு 1 ஹவராது நீ வெளியே வந்துதான்டா ஆகணும். வாடா போவோம். டேய் சொன்னா புரியாதா உனக்கு? மனுஷன் தானே நீ. ஒரு ஃப்ரெண்ட் வேதனையில இருக்கிறப்ப அவனை தனியா வருத்தப்பட கூட விட மாட்டியா? எனக்கு எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம். இல்லடா நான் சொல்றத ஒரு நிமிஷம். இப்ப நீ இங்க இருந்து போகல, நான் இங்க இருந்து குதிச்சு உயிரை விட்டுறேன். நான் வேணாம். டேய் டேய் ரவி 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 வேணாம்டா. டேய் ரவி விடுடா. பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிராத ரவி. நான் வேணா போயிடுறேன்டா. வேணாம்டா, தயவு செய்து இருடா. ஒரு நிமிஷம் இருடா. என்ன, நான் வெளியே போகணும் அவ்வளவுதானே? நான் போயிடுறேன்டா. என்னாச்சுண்ணே? ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குண்ணே? அந்த கேக்ல இருந்தது ரொம்ப கடுமையான பாய்சன்ரா. வெறும் ஃபுட் பாய்சன் இல்லைன்னு கிளியரா ரிப்போர்ட்ல இருக்கு. நீயே பார். பாத்தியாவுமா, நான் நினைச்சது சரியா போச்சு. அன்னைக்கு நீ என்ன நம்பல, ஆனா உனக்கு வந்த அந்த ரிப்போர்ட்ல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. புது ரிப்போர்ட்ல பிரியா சாப்பிட்ட அதே கேக்ல பாய்சன் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த ராஜு பண்ண அக்கிரமம் தான் இது. அவனை சும்மா விடவே கூடாது. அப்புறம் எப்படி பிரியா வயித்துல இருந்த கேக்ல எந்த விஷயமும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்தது? ஆனா இந்த லேப் ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்ஸ் கிளியரா தானே இருக்கு. அப்போ நிச்சயமா பிரியா வயித்துல பாய்சன் இருந்திருக்கணும். ஏன் உமா, நீ கொடுத்த லேப் நல்ல லேப் தானே? அண்ணி, எனக்கே தெரியும் அது ரொம்ப நல்ல லேப். சென்னையிலேயே பக்கா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற லேப் அண்ணி அது. அப்புறம் எப்படி ரிப்போர்ட் அப்படி தப்பா வரும்? ஒருவேளை அந்த ரிப்போர்ட் சரியான ரிப்போர்ட்டா இருக்கும், இந்த ரிப்போர்ட் தப்பான ரிப்போர்ட்டா தான் இருக்கும். வாய்ப்பே இல்ல. எல்லா டெஸ்டும் ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. 100% நேர்மையான ரிப்போர்ட். சரவணா, ரிப்போர்ட் பத்தி நம்ம அப்புறமா விசாரிக்கலாம். இப்போதைக்கு நம்ம முதல் வேலை அந்த ராஜு தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுதான். என் குழந்தைய அழிக்க பாத்திருக்கா, நம்ம குடும்பத்தை அழிக்க பாத்திருக்கா. ஏதோ உங்க 2 பேருடைய போராட்டம், அந்த கடவுளுடைய அருள் பிரியாக்கு ஒன்னும் ஆகல. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நினைக்கிறதுக்கே நடுக்கமா இருக்கு. உமா, இந்த ரிப்போர்ட் போதும். அந்த கேக் கடை டெலிவரி பாயோடைய சாட்சி வேற இருக்கு. அந்த ராஜுவை தூக்கி உள்ள போட்டுடலாம். இடையில உறுத்துறது ஒரே ஒரு விஷயம் தான். குழந்தை வயித்துல விஷந்தா இருந்ததுன்னு நீ வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். முடியவே முடியாது. உங்களுக்காக நான் சாட்சி சொல்லி நம்ம ஹாஸ்பிடல் பேரை என்னால களங்கப்படுத்த முடியாது. களங்கப்படுத்த விடவும் மாட்டேன்.